The later you stay up in the nights, the more that you order junk food. Start working out every day. See, நான் வந்து ஓகே என்ன மேம் இதே திருப்பி பேசிகிட்டு இருக்கீங்க லைஃப் ஸ்டைல் இதுதான் முக்கியம். நீங்கள் ஹோம் ரெமெடி பண்ணுறீங்க, அதை தேய்க்கிறீங்க, இதை தேய்க்கிறீங்க, அதை முடிக்க அது ஒரு டிஃப்ரென்ஸும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஹாவ் அ ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள் லோடட் டயட். ஸோ நம்ம அந்த ரூட் காஸை ட்ரீட் பண்ணாமல் சும்மா ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ்க்காக இருக்கிற முடியல இன்னொன்று போய் அட்டாச் பண்ணால் என்ன ஆக போகுது? பட் இது வந்து உங்கள் டாக்டர், அதாவது உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸில் மட்டுமே யூஸ் பண்ணணும். இந்த ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை எல்லா டாக்டர்ஸும் தே ஷுட் கன்வே டு த பேஷண்ட்ஸ். ரேவதி, எனக்கு ஜூஸே பிடிக்காது திருப்பி. ஐ டோன்ட் லைக் த கான்செப்ட் ஆஃப் ஜூஸஸ். ஓகே, பிகாஸ் இது வந்து ஒரு லேசி பர்சனோட ஹேக்கு. இந்த ஒரு சுகர் தண்ணியை எடுத்து குடிக்கிறது என்ன இருக்குது அதில்? பல்லு இருக்கிற வரையும் கடிச்சு சாப்பிடும். நம்ம வந்து தலைகீழ நின்னாலும் முடி வளர்றது தான் வளரும். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ரியல் டாக் வித் ரெவதி வெங்கட். இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஷ்வேதா ராகுல் மேம் இருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஹேர் ரிலேட்டடான பல்வேறு கொஸ்டின்ஸை மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் மேம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஓவர். எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட், ஹேர் ஏன் ஃபால் ஆகுது? இதுதான் எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான இஷ்யூ. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். பயங்கர $1 மில்லியன் கொஸ்டின் இல்லை, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை. இன்ஃபேக்ட் ஐ திங்க் எந்த பேஷண்ட் எனக்கு வரவங்க கேட்டாலும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த ஹேர் ஃபால் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன மெயின் இஷ்யூ இருந்தாலும் ஹேர் ஃபால் ஒரு இஷ்யூவாக இருக்கும், இல்லை அதுவே மெயின் இஷ்யூவாக இருக்கும். ஹேர் ஃபால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஒன் ஃபேக்டர், அதாவது இதுதான் ஹேர் ஃபால் கொடுக்குது அப்படின்றது கிடையாது. தெர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலுங்க. அதாவது காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்லீப்பிங் லேட். ஸ்லீப் ரொட்டீன் இன்றைக்கி நல்லா இல்லை. எவ்ரிபடி ஸ்லீப்ஸ் லேட். 2 மணி 3 மணிக்கு தூங்குறதுங்கிறது ஹஸ் பிகம் அ ஹேபிட். இட்ஸ் பிகம் த நார்ம். இல்லை, இட்ஸ் நாட் இவன் அப்நார்மல். இதனால் நார்மலே நான் ஒரு 12 மணிக்கு மேலே தான் படுப்பேங்கிறது. திஸ் இஸ் அ பிக் ஹிட் ஆன் த ஹேர். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு டயனல் வேரியேஷன் ஒரு ஸ்லீப் சைக்கிளுங்கிறது கரெக்டாக செட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு டே டைமில் என்ன நடக்கணும், நைட் டைமில் என்ன நடக்கணும், அந்த ஹார்மோனல் ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கும். மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இட் ஒன்லி செக்ரீட்ஸ் ஆஃப்டர் 10 o'clock or 11 o'clock மேலே நம்ம படுக்கிறதுக்கு மேலே தான் வந்து இட் ஸ்டார்ட் செக்ரீட்டிங். அதோட மேக்ஸிமம் செக்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 இந்த மார்னிங் இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம தூங்கவே போகிறோம். அப்படிங்கும்போது மெலட்டோனின் வந்து ரொம்ப டிஸ்ரெகுலேட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ரீசன். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஈட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், UPF or அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அப்படிங்கிறது பேக்கெட்டில் வர எனிதிங் which could be chips or fried stuff, அந்த மாதிரி anything which comes in a packed form இல்லையா. இதில் எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகம், சால்ட் அதிகம், சுகர் அதிகம். there are many chemicals which are added to it to make sure that அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறது. இதுவே ஒரு சாப்பாடு, இதுவே ஒரு நார்மல் டயட்டாக நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் another reason for it. other than that, இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, of course your sleep and diet make a big reason for it. weight gain எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. everybody childhood obesityங்கிறது இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம். so that also contributes. ஏன்னா வந்து உங்களுக்கு இன்சுலின் வந்து is a hormone which when it starts getting secreted in excess ரொம்ப early-ஆவே this leads to many complications like diabetes at an early age. அதோடு சேர்ந்து it also increases the action of testosterone. இது ரெண்டும் சேர்ந்து வந்து பால்டிங்கை சீக்கிரம் கொண்டு வந்துடுது. so we see a lot of girls, young children, even teenagers at around 14-15 yearsலேயே வந்து balding is starting very early. so இன்னைக்கு we are not looking just at only one reason. there is diet, there is sleep issues, there is lifestyle issues, stress. இதெல்லாம் தவிர நம்ம ஈட்டிங் பேட்டர்னுங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இப்படி ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணால் ஹேர் ஃபாலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் மேம்? ஸோ லைக் ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் பண்ணணும் அண்ட் எந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணணும்? ஹோமில் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியாக ஒரு ரெமெடி சொல்லட்டுமா? போயிட்டு ஒழுங்காக டைமில் தூங்குறது. அதுதான் ரெமெடி. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த காயை அரைச்சி போடுவேன், இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் அரைச்சி போடுவேன், இல்லைனா வந்து உங்களுக்கு வெந்தயத்தை நான் வந்து ஊற வச்சு அதை வந்து ஒரு இது ஆக்கி நான் இதில் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரூட் காஸ் இங்கே ஈஸி ஃபிக்ஸ். கோ டு பெட் பை 10 to 10:30 in the night. that is the easiest fix that you have இல்லையா. அது ஒன்று பண்ணுங்கள். என்ன பண்ண வேண்டாங்கிறதுனா, இந்த எப்போல்லாம் வந்து அந்த சும்மா அப்படியே போய்ட்டு அந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறேன், அதை நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. எஸ்பெஷலி the later you stay up in the nights, the more that you order junk food. so cut that out and start working out every day. see, நான் வந்து ஓகே என்ன மேம் இதே திருப்பி பேசிகிட்டு இருக்கீங்க லைஃப் ஸ்டைல் இதுதான் முக்கியம். நீங்கள் ஹோம் ரெமெடி பண்ணுறீங்க,
தேய்க்கிறீங்க அதை தேய்க்கிறீங்க இது தேய்க்கிறீங்க அது முடிக்கு அது ஒரு டிஃப்ரென்ஸும் கொடுக்க போகிறதில்ல. வாட் யூ புட் இன்சைட் யுவர் மவுத் இஸ் கோயிங் டு க்ரோ யுவர் ஹேர். ஸோ ஹாவ் அ ப்ரோட்டீன் ரிச் vegetable loaded diet. The greens in your diet will make sure that your hair grows. Okay, so அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் இதை அரைக்கிறேன் அதை அரைக்கிறேன்னா that's not going to really help much. இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அண்ட் இது என்ன மாதிரியான டேமேஜஸை நம்ம ஹேருக்கு கொண்டு வரணுமா? ஆக்சுவலி ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியன் கேட்குறீங்க. நான் வந்து இருக்கிற முடியை நல்லா எப்படி வளர்க்கலான்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஆல் ஆஃப் அஸ் வில் வாண்ட் டு க்ரோ ஹேர் இல்லையா, நாட் ஜஸ்ட் ஹாவ் அ டெம்பரரி ரெமெடி லைக் அ ஹேர் எக்ஸ்டென்ஷன். பட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு ஈஸி ஃபிக்ஸ் வேணும்னு பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே ஈஸி ஃபிக்ஸ் தானே இப்போ நம்மளுக்கு வேணும். அதனால் அந்த மாதிரி இதுவும் ஒரு ஈஸி ஃபிக்ஸ். பட் தெர் ஆர் அ கப்புள் ஆஃப் திங்ஸ். நம்ம வந்து இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷனுங்கும் போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் ஹேர் கிளிப்-ஆன்ஸ். அதை சும்மா வந்து ஈவெண்ட்டுக்கு போகிறோம், எனக்கு ஒரு ஃப்ரிஞ்சு வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரிஞ்சு எப்படி சும்மா அட்டாச் பண்ணிக்கிறது, இல்லைனா சின்ன டேப் வச்சு அட்டாச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பிட்ஸ் ஆஃப் ஹேர் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஹேர் வேர் தே வாண்ட் டு டூ அ டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல். ஆர் சில பேர் வந்து சும்மா இந்த ஏரியாவில் மாத்திரம் எனக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் அட்டாச் அ லிட்டில் பிட். அது வேறு. த அதர் மெயின் ஹேர் எக்ஸ்டென்ஷனுங்கிறது இப்போ நிறைய பார்லர்ஸில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தட்டி பார்த்தாலே தெரியுது, இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க, இப்படி இருந்தது அப்படி ஆயிடுச்சு, அப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு இப்படின்ட்டு பார்க்குறது ஆர் தி ஆக்சுவல் ஃபைபர் ஹேர் ஃபைபர்ஸ் மாதிரி சிந்தட்டிக் ஹேர் மாதிரியே இருக்கிற ஃபைபரை எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுறாங்க. இது எப்படி அட்டாச் பண்ணுறாங்கன்னா ஒன்று சின்ன கிளிப்ஸ் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுவாங்க, மைக்ரோ கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா தே யூஸ் சம்திங் கால்ட் கெரட்டின் பேஸ்ட் க்ளூ மாதிரி ஒன்று வச்சு பேசிக்லி இட்ஸ் க்ளூ ஏதாவது ஒட்ட வைக்கணும்ல, ஸோ அதை வந்து ஒட்ட வைக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வரணும் அப்படின்னா நம்பர் ஒன் ட்ராக்ஷனுங்கிறது இட் இஸ் த புல். நம்ம வந்து இப்போ ஒரு எதில் இதை அட்டாச் பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே இருக்கிற ஹேரில் அது இந்த எக்ஸ்ட்ரா ஹேரை போய் அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஏற்கனவே இருக்கிற க்ரோயிங் ஹேருங்கிறது இதையும் ஒரு சுமையாக தாங்கி அது வளரணும். ஸோ இட் வில் கீப் இந்த அட்டாச் பண்ணுற முடி அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வெயிட் வந்து அதை தாங்கி அதுக்கு மேலே வளரணுங்கும் போது அதுக்கு நம்மளோட நார்மலாக இருக்கிற நேச்சுரல் ஹேருக்கு டேமேஜ் வரலாம் அட்டாச் பண்ணியிருக்கிற ஹேருக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இதை அட்டாச் பண்ணும்பொழுது ஒழுங்கான டெக்னிக்கில் பண்ணலைன்னா ஹேர் பிரேக்கேஜ் வரலாம். மூணாவது சில டைம் வந்து இதை அட்டாச் பண்ணப்பறம் அவங்களால க்ளீன் பண்ண முடியலை அது ஒழுங்காக அப்படின்னா டேண்ட்ரஃப் அண்ட் ஸ்கேல்பில் டர்ட் நிறைய சேர்றதுனாலையும் இச்சிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். அவங்க க்ளூ யூஸ் பண்ணுற க்ளூவில் வந்து அலர்ஜிஸ் வரலாம். இதெல்லாம் தாண்டி இதை சம்டைம்ஸ் போய் எடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்போ எடுக்கிறவங்க அதை ஒழுங்காக பண்ணலைன்னா நிறைய பிரேக்கேஜ் அண்ட் டேமேஜ் வரலாம் ஹேருக்கு. ஸோ ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ எம் நாட் மச் ஃபார் தீஸ் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஏன்னா we are putting too much of pressure on the hair which is already there. ஏற்கனவே இருக்கிற முடியில் அதை அட்டாச் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷரை நம்ம இழுக்கிறோம். ஸோ வேறு எதுவுமே வழி கிடையாது உங்கள் முடியை வளர்க்குறதுக்குன்னா மேபி, பட் there are many ways to grow your own hair out. So I would prefer not to do it. ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் கூட ஹேர் க்ரோத்தில் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் இது தான் வந்து அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணாதான் மேம்? ஹேர் வளர தான் போகும். நம்ம இதுக்கு எதையாவது அட்டாச் பண்ணாலும் பண்ணலைனாலும் யோர் ஹேர் விச் இஸ் க்ரோயிங் இஸ் கோயிங் டு க்ரோ. பட் ஆல்சோ எதனால நீங்கள் போய் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க, முடி வளரலை, திக்னஸ் டென்சிட்டி குறைஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா, அது பால்டிங்காக இருக்கலாம், ஜென்ரல் ஹேர் ஃபாலாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த பூச்சி வெட்டு அலோபேஷியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ நம்ம அந்த ரூட் காஸை ட்ரீட் பண்ணாமல் சும்மா ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ்க்காக இருக்கிற முடியல இன்னொன்று போய் அட்டாச் பண்ணால் என்ன ஆக போகுது? இது வந்து உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுற போகிறது இல்லை. என்ன இஷ்யூ பேசிக்காக இருக்கோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. சப்போஸ் பால்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஹேர் தின்னிங் அந்த ஹேரில் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபிக்ஸ் யுவர் ப்ராப்ளம். அதனால் இது ஹேர் க்ரோத்தை நிறுத்தாமல் இருக்கலாம், பட் ஃபர்தர் இருக்கிற ஹேரை டேமேஜும் பண்ணலாம். ரெண்டாவது ஏற்கனவே எந்த இஷ்யூக்காக நீங்கள் இதை பண்ணீங்களோ அந்த இஷ்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே. ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸில் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வேரியேஷன் அண்ட் அப்கிரேடட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ காமனாக போயிட்டுருக்கிறது போட்டாக்ஸ், நானோபிளாஸ்டியா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ சேஃபஸ்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் ஹேர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. Okay, it's not for hair growth. Okay. It's not for any kind of healthy way of growing hair கிடையாது. இது எல்லாமே ஒரு வகை டீஃப்ரிஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற திங்ஸ் that they do in a parlor. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து கேட்பாங்க, மேம் நீங்கள் அந்த கெரட்டின்லாம் பண்ணுவீங்க, அந்த கெரட்டினாம்மா நான் டாக்டர்மா நான் கெரட்டின்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு. ஸோ பட் இட் இஸ் கன்ஃபியூசிங். இன்றைக்கி வந்து there are some people who have these kind of things even in clinic மாதிரி இருக்கிற செட்டப் which should not be there. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா கெரட்டின்,
போட்டாக்ஸுங்கிறது போட்டாக்ஸ் கிடையாது. ஆக்சுவல் போட்டாக்ஸுங்கிறது இன்ஜெக்ஷன் ஸ்கின்னுக்குள்ளே போட்டு மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன். பட் அந்த ஒரு பிரின்சிபலை எடுத்து இவங்க இந்த போட்டாக்ஸ்னு கூப்பிட்றாங்க. அதாவது ஒரு வளைவாக இருக்கிற ஹேரை எப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியும்னா இந்த வகையில் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியும். கேர்லியாக இருக்கிற ஹேர், ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேர், அவங்க ஃபைபர் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு பெண்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்க முடியும் ஆர் டீஃப்ரிஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து இன்னும் ஸ்மூத் ஆக்க முடியும்னா அந்த பாண்ட், அதாவது ஒரு கெரட்டினுக்கும் இன்னொரு கெரட்டினுக்கும் டைசல்ஃபர் பாண்ட்ஸ்னு இருக்கும். அந்த சல்ஃபர் பாண்டை பிரேக் பண்ணால் தான் வந்து இட் வில் ரிலாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட்டன் த ஹேர். ஸோ இதை வந்து நம்ம டெம்பரரியாக ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுதான் உங்கள் கெரட்டின், போட்டாக்ஸ் இதெல்லாமே ஒரு 2 to 3 months ஆர் மேபி 2 to 5 months வரைக்கும் ஒரு டெம்பரரியாக அந்த பாண்டை ரிலாக்ஸ் பண்ணதே தவிர 5 மாதம் ஒரு இத்தனை ஹேர் வாஷ் கழிச்சு திருப்பி இட் வில் கோ பேக் டு த கர்லி ஹேர். பட் ஸ்மூதனிங் ஆர் ஸ்ட்ரெயிட்டனிங், அயர்னிங் இதெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ கூட சில பேர் பண்ணுறது. அது என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக பாண்டை பிரேக் பண்ணி திருப்பி அந்த ஹேரை வந்து உங்களுக்கு அயர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி திருப்பி வந்து ரீசீல் பண்ணி அதே ஸ்ட்ரெயிட்டன் ஃபார்மில் வைக்கிறாங்க. இதில் பெர்மனண்ட்டாகவே அந்த பாண்ட் பிரேக் ஆகிறதுனால ஹேர் வில் நாட் கோ பேக் இன் டு கர்லிங் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்கும். இதுதான் வந்து ஆக்சுவல் பேசிஸ் பிஹைண்ட் எனி ஆஃப் திஸ். இது எதுவுமே சேஃபான்ட்டு கேட்டிங்கன்னா த டெம்பரரி ஒன்ஸ், உங்கள் போட்டாக்ஸ், சிஸ்டீன், கெரட்டின் இது எல்லாமே வந்து நானோபிளாஸ்டி, ஆல் ஆர் பிரிட்டி மச் த சேம் திங். வேறு கெமிக்கல்ஸ், கொஞ்சம் அந்த கெமிக்கல் கிரேட் எந்த ஏஜென்ட் வந்து அந்த உங்களுக்கு பாண்டை ரிலாக்ஸ் பண்ணுது இதுதான் மாறுமே தவிர, பர்சன்டேஜ் மாறுமே தவிர இட் இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டால், இஃப் யூ ஹேவ் வெரி வெரி கர்லி ஹேர், டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஹேர், டேங்லிங்லேயே முடி கொட்டுது அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் டூ இட். பட் ஆல்சோ உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும் சைடில். ஆமாம் நான் ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஆமாம் எனக்கு முடி கொட்டலாம், இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்கள். ஓகே, பட் ஸ்மூதனிங் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஹேர் பிரேக்கேஜ் ஓவர் லாங் டேர்ம் இருக்குது. வாட் இஸ் மினாக்சிடில்? இது வந்து நம்ம ஹேருக்கு என்ன பண்ணுது? மினாக்சிடில் இஸ் அ மெடிசன். இது வந்து உங்களுக்கு எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க, இது ஹேர் க்ரோத்துக்குன்ட்டு யூஸ் பண்ணுற ஒரு மருந்து. மினாக்சிடில் இஸ் அன் அப்ளிகேஷன் விச் யூ கேன் அப்ளை இன் டு த ஸ்கேல்ப். நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்காக ஸ்கேல்பில் போட்டு டெய்லியும் தேய்க்கும் பொழுது அது வந்து ஹேர் க்ரோத்தை கொடுக்குது. இந்த மெடிசன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அது பிபி, அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு மாத்திரை. அதை கொடுக்கும்பொழுது முடியும் வளருது அப்படிங்கும்பொழுது தென் தே ஸ்டார்டட் சேயிங் ஓகே ஃபைன், நம்ம இந்த ஒரு யூஸுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி வந்த மாலிக்யூல் தான் மினாக்சிடில். மினாக்சிடில் எப்படி ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா, ஒன்று இட் இன்க்ரீசஸ் த பிளட் சப்ளை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது ஃபேஸஸ் ஆஃப் க்ரோத் இருக்குது. ஒன்று வந்து க்ரோத் ஃபேஸ் இருக்குது, ஃபாலிங் ஃபேஸ் இருக்குது, ரெஸ்டிங் ஃபேஸ் இருக்குது. எல்லா ரெஸ்டிங் அண்ட் ஃபாலிங் ஃபாலிகல்ஸையும் க்ரோத் ஃபேஸில் புஷ் பண்ணிடுது மினாக்சிடில். ஸோ மினாக்சிடில் போடுற வரைக்கும் உங்கள் ஹேர் எல்லாமே அந்த க்ரோத் ஃபேஸ்லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறதுனால லென்த்தும் க்ரோ ஆகும், திக்னஸும் க்ரோ ஆகும். போத் ஆஃப் இட் வில் டூ. நவ் மினாக்சிடில் இஸ் ஆல்சோ இட்ஸ் கால்ட் அ பொட்டாசியம் சேனல் ஓப்பனர். அதனால் அது வந்து உங்கள் ஹேரோட மெம்பரேனில் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அண்ட் சேஞ்சஸை கொண்டு வரும்பொழுது there is a certain amount of increase in the growth of the hair. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பண்ணுது. நான் எலக்ட்ரிக்கல்னு சொன்னோன்னா எலக்ட்ரிசிட்டி நினச்சிடாதீங்க. அதெல்லாம் வந்து குட்டி சர்க்கியூட் இம்பல்சஸ் பிகாஸ் ஆஃப் தி பொட்டாசியம் என்ட்ரி அண்ட் மினரல் என்ட்ரி இன் டு த ஹேர். அதெல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக் தான். பட் ஜஸ்ட் நோ தட் மினாக்சிடில் இஸ் மென்ட் ஃபார் ஹேர் க்ரோத். பட் இது வந்து உங்கள் டாக்டர், அதாவது உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸில் மட்டுமே யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, எதை பற்றி வேணால் பேசலாம். தேர் இஸ் நோ ரெகுலேஷன். ஓகே, டாக்டர்ஸ் தான் பேசணும், இல்லை இவங்க தான் பேசணும், இல்லை பேசக்கூடாது, இதெல்லாம் மருந்து, இதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் இன்றைக்கி இல்லை. யார் வேணால் என்ன வேணால் பேசலாங்கும் போது கூகுள் ஒரு சாட் ஜிபிடியை பார்த்து யார் வேணால் பேசிடலாமே, என்ன பெரிய விஷயம், எதுக்கு படிக்கணும் இதுக்கு அப்படிங்கிறது தான் ஆகிடுது இல்லையா? ஸோ வாட்எவர், நீங்கள் ஆர் யூ அ குட் கேண்டிடேட் ஃபார் மினாக்சிடில்? உங்களுக்கு அது தேவையா? உங்களோட ஹேர் பிரச்சனைக்கு மினாக்சிடில் தேவையா? உங்களால் வந்து மினாக்சிடில் கண்டினியூஸாக வந்து வருஷக்கணக்கில் யூஸ் பண்ண முடியுமா? இந்த க்ரைட்டீரியாலாம் ஃபிட் இன் பண்ணால் தான் யூர் அ குட் கேண்டிடேட் ஃபார் மினாக்சிடில். ஸோ இந்த கான்வர்சேஷனை உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பேசுங்க. டாக்டர் நான் யூஸ் பண்ணணுமா, இது எனக்கு நல்லதா? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கிட்ட பேசக்கூடாது. ரெண்டாவது, நம்ம இப்போ ஓகே மினாக்சிடில் நான் இன்றைக்கி பேசிட்டேன், ஃபோனில் வந்து எனக்கு மினாக்சிடில் பற்றி ஒரு 10,000 ரீல் வரும், எல்லாத்தையும் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுக்காதீங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் முக்கால்வாசி கிளிக் பைட்ஸ், ரைட்? உங்கள் அட்டென்ஷனை இப்படி கேதர் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பேசுவாங்க. அது என்ன வேணாவா இருக்கலாம், அது உண்மையாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ பி கேர்ஃபுல் வென் யூர், அதாவது நம்ம ஒரு மருந்தை பற்றி ஒரு சோஷியல் மீடியாவில் கேள்விப்படுறவங்க போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் சாட் ஜிபிடியும் உங்களோட சோஷியல் மீடியாவும் தட் இஸ் நாட் த சேனல் ஃபார் யூ டு பி ஈவன் திங்கிங் நான் போடட்டுமா போட வேணாமான்னு போய் டாக்டர்கிட்ட கேளுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க வேணுமா வேணாமான்ட்டு, அப்புறம் யூ யூஸ் இட். மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது காமனாக எல்லோரும் சொல்கிறது வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஹேர் லாஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி சைன்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணும்போது? மினாக்சிடில் வந்து
கண்டிப்பாக ஒரு ஆல்மோஸ்ட் 85% யூசர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 வீக்ஸ் டு மேபி ஈவன் 2 மாதம் வரைக்கும் கூட ஷெட்டிங்கை கொடுக்கும். இதை வந்து உங்கள் எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டும் தே ஷுட் டெல் யூ வென் யூ ஸ்டார்டிங். அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்கன்னாப்பா இந்த ஃபஸ்ட்டு 2 மாதம் கொஞ்சம் கொட்டும், பயப்படாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் கொட்டுது இது? அதாவது நம்ம மினாக்சிடில் என்ன பண்ணுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆல் த ஹேர்ஸ் விச் ஆர் கோயிங் டு ஃபால், இல்லைனா அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்லேயோ இல்லை விழற ஃபேஸ்லேயோ இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் க்ரோத் ஃபேஸில் கொண்டு வருது. ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஒரு மெலிசாக இருக்கிற ஃபாலிக்கில் கொட்டை வச்சுட்டு இட் ஓப்பன்ஸ் அப் தட் ஸ்பேஸ் ஃபார் த நியூ ஹேர் டு கம். ஓகே, ஸோ அந்த ஷெட்டிங்கிறது நான் ஆக்சுவலி வந்து இதோட நிறைய டெக்னாலஜிக்கல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் நான் யூஸ்வலாக இதை பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, உங்களோட எந்த முடியெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கோ அதை கொட்டிட்டு த ஸ்ட்ராங்கர் ஹேர் வில் கம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் தைரியம் வரும். சரிப்பா, ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ணணும், முடி வளரும்னு. பட் இந்த ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை எல்லா டாக்டர்ஸும் தே ஷுட் கன்வே டு த பேஷண்ட், சேம் யூஸ் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த கொட்டுற ஃபேஸில் எல்லாம் நிறுத்திடுவாங்க. 1 மாதம் போடுவாங்க, கொட்ட ஆரம்பிக்கும், டப்புன்னு எல்லாம் செம்ம பயம், ஐயோ இருக்கிற முடியும் போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. அதையும் தாண்டி போடும்பொழுது தான் ஃப்ரம் த 2nd and 3rd month தான் க்ரோத்தே ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஹவு டு க்ரோ மை ஹேர் ஃபாஸ்ட்? நம்ம வந்து தலைகீழ நின்னாலும் முடி வளர்றது தான் வளரும். ஓகே, பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தலைகீழ நிற்காதீங்க. பட் உங்கள் ஹேர் க்ரோத் இஸ் எனிவேர் பிட்வீன் 1 to 1.5 centimeters a month. ஓகே, மேக்ஸிமம் அவ்வளோதான் வளரும். ஸோ அதனால் அது எப்படி அது திக்காக வளருமா தின்னாக வளருமா அப்படிங்கிறது இஸ் அ குட் கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த க்ரோத்தை வந்து எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நம்பர் 1, ட்ரிம் பண்ணுங்கள் ஹேர். ரெகுலராக ட்ரிம் த எண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்னா, அட்லீஸ்ட் வந்து அந்த ஸ்ப்ளிட் ஆகிட்டு அது ஃபுல்லாக அந்த ஹேர் ஃபாலிக்கிலே ஹேர் ஃபைபரே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ கட் அண்ட் ட்ரிம் யோர் ஹேர் எவ்ரி 3 to 4 months. ரெண்டாவது வந்து யூஸ் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர். அதாவது கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற ஷாம்பூ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வெளியே யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு. சீரம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஆயிலுக்கு பதிலாக எனக்கு கேட்டால் சீரம் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹேரை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். பட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் டயட். ஏன்னா எது நம்ம வாய்க்குள்ளே போகுதோ அதுதான் வந்து முடியை வளரப்போகுது. உங்கள் முடி எல்லாம் ஃபுல்லாகவே இட் இஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன். கெரட்டினுங்கிற ஒரு ப்ரோட்டீன். நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்லன்னா அந்த ப்ரோட்டீன் எங்கேருந்து வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் டயட்டில் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 0.8 gram per body weight ஆர் அப் டில் 1 gram per body weight வந்து ப்ரோட்டீன் உங்கள் டயட்டில் இருக்கணும். குட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆர் சிக்கன், ஃபிஷ், ப்ரான், எக்ஸ். ஃபார் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டோஃபு இஸ் தேர். பன்னீர் ஓரளவுக்கு ஃபேட் ஃப்ரீ பன்னீராக சாப்பிட்லாம் நீங்கள், ரொம்ப வெயிட் போடாமல் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி யுவர் சன்னா, யுவர் தால், அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சன்னாவிலேருந்து ஒரு சுண்டல் பண்ணும்போது தட் கிவ்ஸ் யூ பிட் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடபிள்ஸ்லேயும் ஓரளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது தவிர ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்னு எடுக்கும்பொழுது யூ கேன் ஆப்ட் ஃபார் அ பீ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். அதாவது வெஜிடேரியன் சோர்ஸ்லேயே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் யூ கேன் ஆப்ட் ஃபார் அண்ட் ஆட் டு யுவர் டயட். இன்கேஸ் உங்களால் இவ்வளோ ப்ரோட்டீனை வந்து குக் பண்ண முடியல, இல்லைனா ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியல ஆஸ் அ டயட்னு இருந்தால். ஸோ தீஸ் ஆர் வாட் யூ நீட் டு டூ. அதர் தன் தட் நான் சொன்ன மாதிரி ஸ்லீப் ஹேஸ் டு பி ஆன் டைம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஸ்லீப் ஹேஸ் டு பி ஆன் டைம். ப்ரோட்டீன் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. நிறைய சாலட்ஸ் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பொரியல் இதெல்லாம் ரொம்ப வதக்காமல் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்க்ரீஸ் யுவர் அமௌண்ட் ஆஃப் செலீனியம், ஜிங்க் இன் யோர் டயட். மெக்னீஷியம் கூட. கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் அதையும் சப்ளிமெண்ட் பண்ணுங்கள். தைராய்டு இஷ்யூஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள் இஃப் யூஆர் ஹேவிங் எனி அதர் இஷ்யூஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர் திங்ஸ் யூ கேன் டூ டு இன்க்ரீஸ் யுவர் ஹேர் க்ரோத். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு இந்த ஜூஸஸ் எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா என்ன ஜூஸஸ் சொல்கிறீங்க? ஸோ எனக்கு ஜூஸே பிடிக்காது தேவி. ஐ டோன்ட் லைக் த கான்செப்ட் ஆஃப் ஜூஸஸ். ஓகே, பிகாஸ் இது வந்து ஒரு லேசி பர்சனோட ஹேக்கு. பல்லு இருக்கிற வரைக்கும் கடிச்சு சாப்பிடணும், அதெல்லாம் ஜூஸ். எதுக்கு அந்த ஜூஸு? ஓகே, ஃப்ரூட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஜூஸில் என்ன ஆகுதுன்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். ஓகே, விட்டமின், மினரல் எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து அந்த தண்ணியில் போயிடும். ஒரு ராத்திரி அந்த சக்கையில் போயிடும். மிச்சம் இருக்கிற அந்த ஒரு சுகர் தண்ணியை எடுத்து குடிக்கிறது என்ன இருக்குது அதில்? ஒன்றுமே கிடையாது. பல்லு இருக்கிற வரைக்கும் கடிச்சு சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் வந்து குவாவா, pomegranate. Okay, both are good. அதாவது அயன் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸ் which are generally good. நான் வெஜிடபிள் சொல்கிறேனே, உங்களுக்கு ஸ்பினச், கீரை வகைகள் வாரத்துக்கு 3 வாட்டி ஸ்பினச் ஆட் பண்ணிக்கோங்க டயட்டுக்கு. ஸ்ப்ரவுட்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் யூ ஆஸ் வெல். முளைக்கட்டின பயிறு அதில் வந்து அண்ட் ஆர் ஈவன் சன்னா தால் அந்த மாதிரி ஒரு சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம் தாராளமாக. தட் ரியலி ஹெல்ப்ஸ் உங்களுக்கு. So and all your omega supplements which also really help, fish and so on, and all anything that gives you protein enna na sonna 5 protein source ungalku chicken, fish, fat free paneer is good, tofu,
அண்ட் எக்ஸ். இது எல்லாமே நல்ல சோர்ஸு. ஸோ தட் இஸ் இந்த ஜூஸ்லேருந்து நான் வந்து ஏபிசி ஜூஸ், XYZ ஜூஸ், WWW ஜூஸ், இந்த மாதிரி பல ஜூஸஸ் வந்து ஐ நோ இட் ரியலி இஸ் வெரி என்ன சொல்கிறது, நான் ஜூஸ் அடித்து குடித்தா எனக்கு முடி வளர்ந்துரும் அப்படின்னுட்டு. பட் கடிச்சு சாப்பிட்டேன். பட் நான் இன்னொன்று அட்லீஸ்ட் நான் ஓகே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் பிடிச்சது ஒன்று சொல்லுவோம். ஓகே, கருவேப்பிலை இஸ் கிரேட் ஃபார் ஹேர் க்ரோத். இட் ஹேஸ் அயர்ன், இட் ஹேஸ் செலினியம், மெக்னீஷியம் நிறைய இருக்குது அதில். ஓகே, ஸோ அதனால் கருவேப்பிலை வந்து தொகையில் அரைக்கலாம், பொடியாக சாப்பிட்லாம், சாதத்தில் வந்து தாளித்து போட்டு சாப்பிட்லாம். கோ ஃபார் இட். ஹவ் ஆஃபன் ஐ ஷுட் ஆயில் மை ஹேர்? அண்ட் ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு என்ன பண்ணுது? ஆயில் இஸ் நாட் அ பேட் திங். ஓகே, ஆயில் ரியலி ஹெல்ப்ஸ். அதாவது எதுக்குன்னா ஹைட்ரேஷனுக்கு. அது அப்படி தான் க்ரோத்தே கொடுக்குது. அதாவது இட் கண்டிஷன்ஸ் த ஹேர். ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்கிற ஹேருக்கு அந்த காலத்துலாம் வேறு என்ன இருந்துச்சு? கண்டிஷனராக இருந்துச்சு, இல்லை ஆயில் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க அதை தான் சர்வரோக நிவாரணி. என் பாட்டிலாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, வாந்தி வேதி சாவக்கடனா கூட வந்து கோகனட் ஆயில் தான். கோகனட் ஆயில், டேக் அண்ட் யூஸ் கோகனட் ஆயில், அதுதான் அவங்களோட சர்வரோக நிவாரணி. அந்த மாதிரி அந்த காலத்தில் எவ்ரிபடி தாட் தட் ஆயில் வாஸ் த பெஸ்ட். ஹவு டஸ் இட் ஒர்க் ஃபார் யோர் ஹேர் அப்படிங்கிறது, இஃப் யூ want to have an oil bath, okay, go for it. ஆனா once a week or twice a week maximum, ஒரு 15 நிமிஷம் இதுலேருந்து 30 நிமிஷம் ஜஸ்ட் ஆன் த இங்கேருந்து லோவர் போர்ஷன் கீழே எண்ட்ஸுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த போர்ஷன் தான் ட்ரை ஆகிற போர்ஷன். ஸ்கேல்பில் ஏற்கனவே ஆயில் இருக்குது, உங்கள் நேச்சுரல் ஆயிலில் இருக்குது. அதுவே எக்கச்சக்கமாக இந்த வெதருக்கு செக்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எண்ணெயை தேய்க்கும் போது அழுக்கு சேரும். ஸோ உங்களோட எண்ணெய் அதாவது அப்ளை இட் ஆன் த மிட் டு லோவர் போர்ஷன். அடியில் இருக்கிற ஹேருக்கு நல்லா போட்டுட்டு மிச்சம் இருக்கிறது மேலாப்பில் போடுங்க. போட்டுட்டு ஸ்கேல்பில் மைல்டாக வேணால் மசாஜ் பண்ணலாம், ரொம்ப ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணாதீங்க. லீவ் இட் ஆன் ஃபார் 30 minutes அண்ட் வாஷ் இட் அவுட் வித் யோர் ஷாம்பூ. அதுக்கு பிறகு ஒரு கண்டிஷனர் வேணால் அந்த லோவர் போர்ஷன் ஆஃப் த ஹேருக்கு யூஸ் பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு சீரமை யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீரம் இஸ் அ குட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஆயில். ஏன்னா இப்போ வர எல்லா சீரம்லேயுமே ஏதாவது ஒரு ஆயில் இருக்குது. ஆர்கன் ஆயில் இருக்குது, ஹோஹோபா ஆயில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயிலே வந்து போதுமானது உங்கள் கண்டிஷனிங்க்கு. ஸோ ஆயில் யூஸ் பண்ணணுன்னா ஒன்லி ஒன்ஸ் டு ட்வைஸ் அ வீக் 30 minutesக்கு மேக்ஸிமம் வச்சுட்டு வாஷ் பண்ணிடலாம். அண்ட் யார் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க, எக்ஸஸ் ஆக்னே இருக்கிறவங்க, பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிற வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நாங்கள் லேபில் வந்து டேண்ட்ரஃபை வளர்க்கணும், அந்த ஆர்கானிசமை வளர்க்கணும்னு ஆலிவ் ஆயிலில் தான் வளர்ப்போம். ஸோ அதனால் ஆயில் அந்த டைமுக்கு மாத்திரம் டேண்ட்ரஃப் இருக்கும்போது வேண்டாம். ஷாம்பூயிங் யுவர் ஹேர் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஹேரை ஷாம்பூ பண்ணணும்? ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கிறவங்க யூ கேன் ஷாம்பூ ஒன்ஸ் டு ட்வைஸ் அ வீக். ட்வைஸ் அ வீக் இஸ் அடிக்வேட். ஓகே, ஷாம்பூவிங். ஏன்னா இந்த வெதருக்கு வந்து அதோட கம்மியாக ஷாம்பூ பண்ணால் அரிக்க ஆரம்பிச்சிருது தலை, பிகாஸ் ஆஃப் த ஸ்வெட். ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க ஆல்டர்னேட் டேஸ் கூட யூ கேன் வாஷ் யுவர் ஹேர். ஓகே, ஷாம்பூ என்ன மாதிரி சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. இஃப் யூஆர் சம்படி அதாவது ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ண, நிறைய மேல்ஸ் பண்ணுறது வந்து டெய்லி வாஷ் பண்ணுவாங்க. நான் ஜிம் போகிறேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெளியே எனக்கு இல்லை அரிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து டெய்லி வாஷ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஜென்ரலி வாட் ஐ சே இஸ் கோ ஃபார் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ். ஸோ அதனால் ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. அவங்களுக்கு மாத்திரம் யூ கேன் யூஸ் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ. அண்ட் கண்டிஷனர் கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஷாம்பூலேயே கண்டிஷனர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஷாம்பூவும் யூஸ் பண்ணலாம். சீரமை வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் மைல்டாக உங்கள் ஹேரில் ஜஸ்ட் புட்டுட்டேன்னு ஸோ தட் கொஞ்சம் அந்த உங்கள் ஈரப்பதம் வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கும். கொஞ்சம் ஹேர் தின்னிங்கான ரீசன் என்ன மேம்? சிலருக்கு பார்த்தா எட்ஜஸில் மட்டும் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஹேர் தின்னிங்கான ரீசன் என்ன? இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குது? ஹேர் தின்னிங் அப்படின்னு அட்லீஸ்ட் எங்கள் லாங்குவேஜில் ஹேர் தின்னிங்னு சொல்கிறது வந்து பால்டிங் தான். ஓகே, எவ்ரி டைம் முடி கொட்டி வளரும் போது மெலிசாக வளர்றது. ஸோ இது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது கம்ப்ளீட்லி பால்ட் ஆயிரும், அந்த ஃபாலிக்கிலே போயிடுது உங்களுக்கு. இது மென்லேயும் சரி விமென்லேயும் சரி இந்த தருணத்தில், அதாவது இந்த காலத்தில் ரொம்ப சீக்கிரம் வருது. 13-14 இயர்ஸ்லலாம் ஐம் சீயிங் சில்ட்ரன் வித் பால்டிங். சம்டைம்ஸ் எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து என்னப்பா மினாக்சிடில் லைஃப் ஃபுல்லாக போடுங்க, இல்லை ஃபினாஸ்ட்ரைடில் லைஃப் ஃபுல்லாக போடுங்க, அந்த சின்ன குழந்தைகிட்ட என்ன சொல்கிறது? பட் ஆனால் வி சி அவுட்ரைட் பால்டிங். அதுதான் ஹேர் தின்னிங். ஜெனட்டிக்ஸே இப்போ வந்து ஃபாதருக்கு வந்து 40 வயசில் வந்துச்சு பால்டிங்னா, குழந்தைங்களுக்கு 20 வயசில் வருது. இட்ஸ் ஸ்கிப்பிங் 2 decades ப்ரையர் அண்ட் ஸ்டார்டிங். இதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய ரீசன்ஸ் இருக்குது, லைக் யுவர் லைஃப் ஸ்டைல். பட் ஐ ஆல்சோ ஃபீல் ஆர் ஜெனட்டிக்ஸே நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் அஸ். இப்போ எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஹேர் தின்னிங் வந்து இஸ் ஹேப்பனிங் டுடே ஃபார் எவ்ரிபடி. கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலுமே அதுக்கு ஆட் ஆக தான் செய்யுது. ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேர் லாஸ்
ஸோ நிறைய பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, முதல்ல நமக்கு இந்த மாதிரியான சைன்ஸை காட்டும். ஹேர் ரீக்ரோத் ஆகும்போது அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். ஹேர் ஃபஸ்ட்டு கொட்டுறதுக்கு என்ன டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் ஹேர் லாஸ். இப்போ பிஆர்பி, ஜிஎஃப்சி இதெல்லாம் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருக்கும் எல்லாம் பண்ண தேவை கிடையாது. அதான் அங்கே தான் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வராங்க உள்ள. உனக்கு இது பண்ணணுமா பண்ண வேணாமா, இது நிஜமாவே பண்ணி ஆகணுமா, அந்த கொஸ்டினெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு? ஓகே, எனக்கு நிஜமாவே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. நார்மலாக ஒருத்தருக்கு அப் டு ஒரு 100 to 150 ஹேர்ஸ், ஈவன் ரொம்ப சிவியராக போனால் 200 ஹேர் ஃபாலிகல்ஸ் கூட, அவங்க ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் கூட ஒரு நாளைக்கு கொட்டலாம். இது வந்து சீசனல், ஒரு சீசன் மாதிரி. ஒரு சில பேருக்கு வின்டரில் அதிகமாக கொட்டும், சில பேருக்கு சம்மரில் அதிகமாக கொட்டும். சரி, நம்ம எல்லாம் வந்து மரம் மாதிரி தான், அதாவது செடி மாதிரி வச்சுக்கோங்களேன். லீஃப் கொட்டிட்டு லீஃப் வளரும். ஸோ இந்த பேலன்ஸ் எப்போது நம்மளுக்கு சரியாக இல்லையோ, அதாவது கொட்டுற முடிக்கும் வளர்கிற முடிக்கும் ஈக்குவலைஸ் ஆக மாட்டேங்குதோ, அப்போ தான் வந்து டென்சிட்டி ரிடக்ஷன் தெரியும். ஸோ நம்பர் 1, உங்களுக்கு ஹேர் ஷெட்டிங் இருக்குது. ஓகே, மோர் தேன் 150 ஹேர் பர் டே டு 200 ஹேர் பர் டேக்கு மேலே போகுது. அஃப்கோர்ஸ் வாஷ் பண்ணுற டேயில் எல்லாருக்குமே இதோட அதிகமாக இருக்கும். இந்த கொட்டுற முடி ரொம்ப மாதமாக போகுது. சரி, ஏதோ 2 மாதத்துக்கு கொட்டுதுன்னா வேறு மாதிரி, 3 மாதம் 4 மாதம் 6 மாதத்துக்கு தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்போது உங்கள் டயட்டை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நிற்க மாட்டேங்குது, இன்னும் கொட்டிக்கிட்டே இருக்குன்னா இட் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். அஃப்கோர்ஸ் இது தவிர வந்து உங்களுக்கு உங்களோட ஹேர் டென்சிட்டிலேயே ரப்பர் பேண்டு தான் பெஸ்ட்டு வே டு ஃபைண்ட் அவுட் உங்களுக்கு எப்படின்னு. ஏன்னா ரப்பர் பேண்ட் சைஸ் வந்து என்னமோ நம்மளுக்கு பெருசாகிட்டே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ரப்பர் பேண்ட் வந்து 2 ரவுண்டு போட்டிருப்போம், அதுக்கப்புறம் என்னடா 4 ரவுண்டு போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த தின்னிங், அந்த போனி டெயில் வந்து குட்டியாகிட்டே போகும். அண்ட் ஃபார் மென் யார் கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? ஹேர் கட் பண்ணும்போது சலூனில் தான். என்னையா பின்னாடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டென்சிட்டி அப்படின்வாங்க. உடனே அப்படியே பக்குன்னு ஆயிரும், உடனே டெர்மட்டாலஜிஸ்ட் ஓடு அப்படின்ட்டு. ஸோ இன்ஃபேக்ட் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, டெர்மட்டாலஜிஸ்டோட பேர் உட்பட்டு நம்ம சலூன்லேருந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க, இவங்களை போய் பாருங்கள், இவங்க உங்கள் ஹேரை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் த டென்சிட்டி, நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் வந்து ஓரளவுக்கு குறையும் போதே நம்ம இப்படி ஹேர் வந்து உங்களுக்கு அந்த விளக்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் ஒன் சைன் யூ நீட் டு சி. அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய பேர் வரது இருக்குல்ல, முடி வாரும்போது அப்படியே கீழெல்லாம் முடியா இருக்குது டாக்டர், அப்படியே பில்லோலெல்லாம் முடியாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து 2 months 3 monthsக்கு மேலே போய்கிட்டே இருக்குன்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கம் அண்ட் see what's happening. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேம், சில கிச்சன் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அதை பற்றி சொல்லுங்கள். அதை ஹேர் மாஸ்க்காக போடலாமா இல்லை சாப்பிடலாமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். எஸ் மேம். எக் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஓகே, எந்த ஃபார்மில் வேணால் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். அண்ட் எக் நமக்கு என்ன பண்ணும் மேம்? எக் இஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இட் ஆல்சோ ஹேஸ் ஜிங்க். ஓகே, ஸோ அதனால் வந்து ஆனால் ப்ரோட்டீனோட ரொம்ப நல்ல சோர்ஸ். அதனால் வந்து யூ கேன் டேக் இட் பாயில்ட், யூ கேன் டேக் இட் அஸ் அன் ஆம்லெட். பட் ரொம்ப வந்து ஃப்ரைட் எக்கு அந்த மாதிரி ரொம்ப ஆயிலெலாம் போட்டு பொரிச்செல்லாம் சாப்பிடாதீங்க. பெஸ்ட் வே இஸ் டு ஐதர் டேக் அன் ஆம்லெட். ஆம்லெட்னா பெஸ்ட் எப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸை கூட சேர்த்து போட்டு ஆம்லெட்டாக பண்ணி சாப்பிடலாம். ஸோ எக் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரோஸ்மெரி ஆயில். ஓகே, see ரோஸ்மெரி ஆயில் ஆக்சுவலி உங்களுக்கு இஸ் அ இப்போ ரொம்ப நிறைய ட்ரெண்ட் ஆகிற ஒரு பர்டிகுலர் டாபிக். நிறைய பேர் வந்து இதை போட்டுட்டு 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் போட்டு ஹேரே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எப்போ இது ஹெல்ப் ஆகும் தெரியுமா? சும்மா ஏதோ ஒரு ரீசனுக்காக ஹேர் ஷெட்டிங் இருக்குது. சப்போஸ் வந்து நம்மளுக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கு, இல்லை உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால் வந்து ஹேர் வந்து அதோட இம்பேக்ட் ஒரு வைரல்னால கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த தருணத்தை திருப்பி அந்த முடி வளர்ந்துடும். இதுதான் டீலோஜன் எஃப்ளூவியம்னு சொல்கிறது. இட்ஸ் அ ஷெட்டிங் ஆஃப் ஹேர், இட் வில் க்ரோ பேக். இதில் வந்து இந்த ரோஸ்மேரி ஆயிலெலாம் கொஞ்சம் ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு பால்டிங் இருக்குன்னா நிறைய பேர் ரோஸ்மேரி அதாவது மினாக்சிடிலே ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்ட்டுலாம் நோ, அதெல்லாம் பண்ணாது. இட்ஸ் அ வெரி மைல்டு இன்க்ரீடியன்ட். அதோட எஃபெக்ட் எவ்வளோ தான் இருந்தாலும் உங்களோட பேக்கேஜிங்கில் அந்த பாட்டிலில் வருது இல்லை, அதில் இவ்வளோ தான் அதுதான் ஒரு பவர் இருக்கும். இட் வாண்ட் பி ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தானே தவிர இது மெயின் இன்க்ரீடியன்ட் கிடையாது ஃபார் ஹேர் க்ரோத். அதனால் பால்டிங் இருக்கிறவங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ரோஸ்மேரி எல்லாம். சட்டுன்னு வந்துருங்க. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அன் ஏர்லி ட்ரீட்மெண்ட். ரோஸ்மேரி வில் நாட் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வாட்டர். அகேன் ரைஸ் வாட்டரும் ரோஸ்மேரியோட ஐ வுட் சே ஒரு ஸ்டெப் கீழே. ஏன்னா வந்து ரைஸ் வாட்டர் வந்து கண்டிஷனர், இட்ஸ் அ குட் கண்டிஷனர் ஃபார் த ஹேர், ரைட்? அப்படி தான் ஆரம்பித்தாங்க. சாஃப்ட் ஆக்குது ஹேர்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது ஹேர் க்ரோத் கொடுக்குதுன்னு ஆரம்பித்தாங்க. எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை கிடையாதுப்பா. ரைஸ் வாட்டர்லாம் வந்து இஸ் இட் ரியலி கோயிங் டு கிவ் யூ கிரேட் டென்சிட்டி? சில பேர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு டென்சிட்டி வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் அதோட பவர்லாம் கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேக்ஸ் சீட்ஸ்.
ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சொல்கிறீங்க. See, flax seeds actually வந்து இட்ஸ் அ குட் சோர்ஸ், இட்ஸ் அ குட் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3ோடது தாராளமாக எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து பொடியாக அரைச்சி வச்சு உங்களோட இனி ஸ்மூதியில் அந்த மாதிரி வந்து அதாவது உங்களுக்கு கொஞ்சம் வறுத்து பொடியாக வச்சு ஸ்மூதியில் ஆட் பண்ணி சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். இட்ஸ் வெரி குட் காம்பனன்ட் ஃபார் ஒமேகா. அண்ட் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஜெல் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் இது பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸும் வருது இல்லை மேம்? ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் ஃபார் அப்ளிகேஷன் சொல்லுங்களா? the best way to take flax seeds is only by eating it. Okay, அதில் தான் உங்களுக்கு பெஸ்ட் பெனிஃபிட். ஓகே, அதனால் ஜெல்லாம் ரொம்ப அப்படியே எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். எஸ் மேம். ஆனியன் ஜூஸ் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அதை சொல்லுங்கள். இது எங்கே தெரியுமா ஹெல்ப் ஆகும்? இது வந்து பூச்சி வெட்டுன்னு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், அலோபேஷியா அப்படிங்கிறது, அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில், அது ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், தன்னெதிர்ப்பு நோய். இந்த ஆனியனை போட்டு, இது எப்படி இந்த ஆனியன் ஜூஸ் ஆரம்பிச்சதுன்னா, சிறு வெங்காயத்தை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க அது மேலே. அந்த இரிட்டேஷனில் முடி அங்கே வளர்ந்துருச்சு. பிகாஸ் அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது, அது ரொம்ப டெக்னிக்கல். பட் ஆனால் அந்த இரிட்டேஷனில் அந்த இடத்துல, பட் சில பேருக்கு அது பேர்ன்ஸையும் கொடுத்துருச்சு ஸ்கேல்பில். அதை பற்றி யாரும் பேசல அதுக்கப்புறம். ஆனால் வெங்காய ஜூஸில் தேர் இஸ் அ சர்டன் இன்க்ரீடியண்ட் விச் ஹெல்ப்ஸ் வித் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹேர் க்ரோத். அதனால நீங்கள் அதோட அந்த எந்த ஒரு இன்க்ரீடியண்ட் அவங்க ப்யூரிஃபை பண்ணி எடுக்கிறாங்களோ அது வந்து உங்கள் சீரமில் இருக்குன்னா அது மேபி கொஞ்சம் அடிஷ்னல் ஹெல்ப்பாக இருக்கும். பட் நீங்களே வீட்டில் வந்து வெங்காயம் விற்கிற விலையில் நம்ம வெங்காயத்தை ஜூஸ் எடுத்து நம்ம ஆராய்ச்சி. பட் வெங்காயம் வந்து ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் இன் சம் ஷாம்பூஸில் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். பட் சீரம்ஸில் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஹெல்ப் இருக்குது. ரொம்ப நான் யூஸ்லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்மால் போர்ஷன் ஹெல்ப் இருக்குது. ஓகே, ஸோ வெந்தயம் வந்து இன்டேக் பண்ணும்போது என்ன மாதிரியான ஹேருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். வெந்தயம் வந்து உங்களுக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் நேச்சுரல் திங்ஸ். அதாவது நம்மளுக்கே கிச்சனில் அவைலபிளாக இருக்கிறது. இது சாப்பிட்றதுனால கெடுதல் எதுவும் கிடையாது. ஓகே, ஹேருக்கு வந்து ஒரு சர்டன் ஃபியூ ட்ரேஸ் மினரல்ஸ் அது கொஞ்சம் இட் மைட் ஹெல்ப். அதனால் நீங்கள் வெந்தயத்தை வந்து அதான் எப்படி நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, கூலிங்காக இருக்கும் ஹேருக்கு அப்படின்னு சொல்கிறது தான். ஒன்று வெந்தயத்தை அரைச்சி குடி அப்படின்வாங்க, இல்லைன்னா வந்து வெந்தயத்தை ஊற வச்சு குடி. எங்கள் அம்மாலாம் வந்து ஸ்டேப்பிள், என்ன பிரச்சனை இருந்தாலும் வெந்தயத்தை ஊற வச்சு மோரில் குடி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் இதே தானே இருந்துச்சு. ஐ மீன் நானும் இங்கே தானே வளர்ந்தேன். ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கும் தான். பட் வெந்தயம் வந்து உங்களுக்கு யூ கேன் டேக் இட் இந்த டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய காமனான டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் உங்களுக்கு இருக்க நிறைய சந்தேகங்களை கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஓவர். டேக் கேர்.